வணக்கம். மீனவன் சகாயம். நம்மளுக்கு புதுசாக தெர்மல் கோவில் கட்டுறதுக்கு புதுசாக தெர்மோகோல் வாங்கியிருக்கு. இது நாளைக்கு கட்டணும். இன்றைக்கி சனிக்கிழமை, நாளைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்கனால புது போயாக கட்ட வேண்டியிருக்கு. இந்த இப்படி தான் கட்டணும். 3 பீஸை ஒன்றா சேர்த்து வச்சு அதை எப்படி கட்டுறோன்னு நாளைக்கு பாருங்கள். முழுசாக கட்டுறதை வீடியோ எடுத்து போட்டு விட்றேன், பாருங்கள். தெர்மாகோல் கட்டுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்படி தான் கட்ட போகிறோம். இது பழசு. சாக்கு மட்டும் கட்டுறதுக்காண்டி மேலே சாக்கு வச்சு கட்டுவாங்க, அதுக்காக இருக்குது. இது புதுசாக ரெடி பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கு. எனக்கு தான் புதுசாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மூங்கில்லாம் சரியாக இருக்கும் சட்டங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. அதனால் வெட்டி போட்டிருக்கு. இனிமேல் அந்த ஓரங்களை செதுக்கணும். ஷார்ப்பாக இருக்கும் ஓரங்கள். அதை இனிமேல் செதுக்கி நீளத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும். 3 பீஸ் வைப்போம் நீளத்துக்கு, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணணும். மூங்கில் ஓரங்களை செதுக்கியாச்சு. ஷார்ப்னஸ் இல்லாமல் ஒன்போல் அருமையாக செதுக்கி வச்சாச்சு. நம்ம தெர்மாக்கோல் எடுத்து வச்சு நீளம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கட் பண்ணணும். தெர்மாக்கோலை கட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் தண்டு இழுத்துட்டு போகிறதுக்காக ஒரு பக்கம் மட்டும் அணியத்தை கொஞ்சம் ஒடுக்கமாக கட் பண்ணியிருக்கு. நம்ம நேரை வச்சு பட்டியில் வச்சு கெட்ட வேண்டியதான், மூங்கில வச்சு. தெர்மாகோல் கட்டியாச்சு மூங்கில வச்சு. 3 பீஸை ஒன் போல் நேரே வச்சு எப்படி கட்டிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஆமாம், அதே மாதிரி சாக்கு இனிமேல் தான் கட்டணும். ஆமாம், கயிறை போட்டு கட்டணும். இது கீழ்ப்பக்கம் உள்ளது, அதனால் 3 முழு மூங்கிலாக நேரே வச்சுருக்கு. இது மேல் பக்கம் நம்ம உட்கார்ற இடத்துக்குள்ளது, அதனால் உட்கார்ற இடத்துக்கு மட்டும் சென்டரில் அந்த மூங்கில் இல்லாத அளவுக்கு கேப் வச்சு வச்சுருக்கு. இந்த கெட்டுகளை ஃபுல்லாக இப்போ கெட்டிருக்கிற கெட்டுகளை ஃபுல்லாக இந்த முடிச்ச ஃபுல்லாக கீழே சமதளத்தில் போட்டு டைட் பண்ணணும். கெட்டிருக்கிற கயிறு ரெடி பண்ணியாச்சு. ஒயர் ரெடியாக இருக்குது. சாக்கை பார்த்துக்கங்க. இதுக்குன்னே தச்சு கொண்டு வருவாங்க கடைகளுக்கு. ஒரு முக்கோண சாக்கு மாதிரி இருக்கும். அதே லென்த்துக்கு தெர்மாகோல் ஷீட்டை உள்ளே போட்டு தைக்கிற லென்த்துக்கு சாக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? சாக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த சைடு தையல் போட்டிருக்கும். போய தெர்மாகோலை உள்ளே தூக்கி வச்சு இந்த ஓரத்தையும் அந்த ஓரத்தையும் அதே மாதிரி தைச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த என்ன கற்றுப்பட்டு எப்படி தைக்கணும். அதாவது நம்ம சாக்கு தைக்க முடியாது கொண்டு அதான் அதை வச்சுக்கிட்டு சாக்கை டைட்டாக தைக்க முடியா. நம்ம அரிசி மூட்டை, இந்த வத்தல் மூட்டை அப்படிலாம் கிராமங்களில் களத்தில் காய போட்டு சாக்கில் அடைச்சி தைப்போம். அதே மாதிரி தைக்கணும். அதே கறி மூட்டை. ஆனால் இதை நரம்பு வச்சு தான் தைப்போம். ஆமாம், அவங்க நம்ம ஒரு வருஷம் ஆனாலும் அத்தரக்கூடாது அப்படின்ட்டு நரம்பு வச்சு தான் தைப்போம். இந்த ஓரத்தை ஃபுல்லாக தைச்சிடுறது. தெர்மாக்கோலை தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்ச பிறகு எப்படி இருக்கு பாருங்கள். இனிமேல் இந்த கயிறை வச்சு கெட்ட வேண்டியதான். சூரணம் சடை பண்ணி வச்சுருக்கு கயிறு. இதை வச்சு கெட்ட வேண்டியதான். தெர்மாகோல் கட்டி முடிச்சாச்சு.
கயிறு கட்டு எல்லாம் போட்டாச்சு. வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் தொழிலுக்கு கொண்டு போகலாம்.